Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட O2C பிசினஸ், அதாவது ஆயில் டு கெமிக்கல் பிசினஸை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து தனியா பிரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதே போல ஃபியூச்சர்ல வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எந்த மாதிரி கம்பெனியா இருக்க போகுது அண்ட் எந்த மாதிரி விஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அதே போல இந்த O2C பிசினஸ்ல வந்து ஜியோ பிளாட்ஃபார்ம் அண்ட் ரிலையன்ஸ் ரீட்டைல்ல வந்த இன்வெஸ்ட்மெண்ட் போலவே இதுலயும் வருமானதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஓவராலாக இந்த ரீஆர்கனைசேஷனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமான்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதே போல் ரிலையன்ஸ் ஜியோவோட சில அப்டேட் இருக்குது, அதை பார்க்கலாம். அண்ட் அதே போல் ரிலையன்ஸ் ரீட்டைலோட அப்டேட்டையும் பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஓவரால் ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் பார்த்தீங்கன்னா அவங்களோட O2C பிஸ்னஸ், அதாவது ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸை வந்து தனி ஒரு சப்சிடரி கம்பெனியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொன்னாலே அது ஒரு ஆயில் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி மேஜராக வந்து ஆயிலோட ரிஃபைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடுத்து பெட்ரோ கெமிக்கல் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரீட்டைலில் என்ட்ரானாங்க. அண்ட் அதே போல் ஜியோலையும் என்ட்ரானாங்க. அண்ட் இப்படி புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனி மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. அதாவது இப்போ அவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு சப்சிடரி கம்பெனி பேரில் தான் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல் அவங்களோட ஜியோ பிஸ்னஸை வந்து ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ன்ற ஒரு கம்பெனி பேரில் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி சப்சிடரி கம்பெனிஸ்ன்றப்போ அந்தந்த கம்பெனிஸ் தான் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. ஆனால் ஓவரால் ஹோல்டிங்ஸ்னு பார்க்குறப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸில் மெஜாரிட்டி ஹோல்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களோட O2C பிஸ்னஸை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பிஸ்னஸையும் ஒரு சப்சிடரி கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனியோட 100% ஹோல்டிங்ஸை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் வந்து ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் கம்பெனியாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்புறமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 4 மெயினான க்ரோத் இன்ஜின்ஸை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து O2C பிஸ்னஸ், அடுத்து டிஜிட்டல் பிஸ்னஸ், அடுத்து ரீட்டைல் பிஸ்னஸ், அண்ட் கடைசியாக வந்து நியூ மெட்டீரியல் அண்ட் நியூ எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ 3 சப்சிடரி கம்பெனி ஃபார்ம் பண்ணிவிட்டு மற்ற பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் அண்ட் கேஸ், அதாவது ஆயில் அண்ட் கேஸ் எல்லாத்தையும் வந்து வெல்ஸ்லேருந்து எடுக்கிறது. அண்ட் அதே போல் சில டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிஸ்னஸ் அண்ட் நியூ எனர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல் பிஸ்னஸ் அண்ட் புதுசாக எந்தெந்த பிஸ்னஸில் என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாமே வந்து இனிஷியலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இனி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது ஒரு இன்குபேஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புது பிஸ்னஸ் எல்லாமே இனிமேல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே இருக்கும். அண்ட் அந்த புது பிஸ்னஸஸ் எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆன பிறகு அதாவது ஒவ்வொரு சப்சிடரி கம்பெனியாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த O2C பிஸ்னஸ் வந்து தனி சப்சிடரி கம்பெனி ஆன பிறகு அதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸான ரிலையன்ஸ் ரீட்டைல் அண்ட் அதே போல் ஜியோ பிளாட்ஃபார்மில் எல்லாமே வந்து இனிஷியலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து 100% ஹோல்டிங்ஸ் இருந்தது. அண்ட் அதோட ஸ்டேக் எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே செல் பண்ணி இப்போ அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் 85.1% இருக்குது. அண்ட் அதே போல் ஜியோ பிளாட்ஃபார்மில் 66.3% இருக்குது. அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜியோ பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், சில்வர் லேக் பார்ட்னர்ஸ், விஸ்தா ஈக்விட்டி பார்ட்னர்ஸ், ஜென்ரல் அட்லாண்டிக், KKR, முபாதல்லா, ADIA அதாவது அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, TPG, எல் கேட்டர்டன், PIFன்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜியோ பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே போல் ஜியோ பிளாட்ஃபார்மில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல்லையும் வந்து ஸ்டேக் சேல் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி ஆஃபர் பண்ணதில் ரிலையன்ஸ் ரீட்டைல்லையும் வந்து சில்வர் லேக், ஜென்ரல் அட்லாண்டிக், KKR & Co, முபாதல்லா, சிங்கப்பூர் GIC அண்ட் அதே போல் TPG இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே போல் தான் இந்த O2C பிஸ்னஸையும் வந்து ஒரு சப்சிடரி கம்பெனி ஆக்கி இப்போ இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட 100% ஹோல்டிங்ஸ்லேருந்து ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2035க்குள்ள
நெட் கார்பன் ஜீரோவை அச்சீவ் பண்ணுறதுக்கு டார்கெட் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ரிலையபிள் க்ளீன் அண்ட் அஃபோர்டபுள் எனர்ஜியை பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஹைட்ரோஜன் பேஸ்ட் எக்கனாமிக் வந்து டிரான்சிஷன் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் அட்வான்ஸ்ட் அண்ட் ஸ்பெஷாலிட்டி மெட்டீரியல்ஸை டெவலப் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷன் எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அவங்களோட O2C பிஸ்னஸ் வழியாக இணைந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட O2C பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கார்பன் கேப்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கார்பனை வந்து கேப்சர் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி அந்த CO2வை மற்ற யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ஹைட்ரோஜன் எக்கனாமி, அதாவது இப்போ இருக்கிற கார்பன் பேஸ்டு ஃபியூவல்ல இருந்து ஹைட்ரோஜன் எக்கனாமிக் வந்து டிரான்சிஷன் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நியூ எனர்ஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் வந்து ரெனியூவபிள் க்ரீன் எனர்ஜி டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த O2C பிஸ்னஸோட கார்பன் கேப்சர் அண்ட் ஹைட்ரோஜன் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான டெக்னாலஜிஸை வந்து பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போத்துக்கு இமீடியட்டாக இருக்கிறது அவங்களோட O2C பிஸ்னஸை வந்து செப்பரேட் பண்ணுறது. அண்ட் இது ரிலேட்டடாக நிறைய அப்ரூவல்ஸ் அண்ட் டைம்லைன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீஆர்கனைசேஷனை NCLT, அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது வந்து 3ஆம் தேதி பிப்ரவரி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் 2022ஓட Q1ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷத்தோட ஏப்ரல், மே, ஜூனில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே NCLTயோட அப்ரூவல்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் 2022ஓட Q2ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷத்தோட ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ள NCLTயோட அப்ரூவல்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் சில கிளியரன்சஸ் அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸும் வந்து அப்ரூவல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த O2C பிஸ்னஸை வந்து தனியாக பிரித்து ஒரு சப்சிடரி கம்பெனியாக மாற்றுற ரீஆர்கனைசேஷன் எல்லாமே நம்மளுக்கு, அதாவது ஆஸ் எ ஷேர் ஹோல்டருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்பெனி சொன்னது போலவே எல்லாமே கரெக்டாக நடந்ததுன்னா இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சவுதி அரம்கோ வந்து இவங்களோட O2C பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கோவிட் சுச்சுவேஷன் காரணமாக அது டிலே ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த O2C பிஸ்னஸை ஒரு தனி சப்சிடரி கம்பெனியாக மாற்றுறப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸோட கரெக்டான வேல்யூவேஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதனால ஜியோ பிளாட்ஃபார்ம் அண்ட் ரிலையன்ஸ் ரீட்டைலில் வந்தது போலவே இந்த O2C பிஸ்னஸ்லையும் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 20 to 25% ஸ்டேக்கை விற்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் அப்படி O2C பிஸ்னஸில் அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணுறப்போ ஓவரால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூவேஷன் வந்து ஓரளவுக்கு அன்லாக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த வேல்யூவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்து ரிலையன்ஸ் ஜியோ ரிலேட்டடாக சோர்சஸ் கிட்டேருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஜியோ வந்து உத்தரப்பிரதேஷில் கிட்டத்தட்ட 7,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்டில் டேட்டா சென்டர்ஸை பில்ட் பண்ண போகிறதா சில சோர்சஸ் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே அவங்களோட ரெனியூவபிள் எனர்ஜி பிளான்ட் வழியாகவே வந்து பவர் பண்ணப்படும் சொல்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக UP கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு டாப் மினிஸ்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இந்த டேட்டா சென்டர் ரிலேட்டடாக 20 acre பிளாட்டை வந்து ரிலையன்ஸ் ஜியோக்கு அலாட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரிலேட்டடாக கம்பெனி கிட்டேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் வெளியே வரல. ஆக்சுவலாக இப்போ கவர்மெண்ட் அண்ட் RBI எல்லாமே வந்து டேட்டா லோக்கலைசேஷன் நார்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட டேட்டா வந்து நம்ம இந்தியாவை தாண்டி மற்ற வெளிநாட்டில் இருக்கிற டேட்டா சென்டர்ஸ்க்கு வந்து போகக்கூடாது. ஸோ அப்படி நம்ம இந்தியாவிலே வந்து டேட்டா சென்டர் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து வெளிநாட்டுக்கு போகாது. அண்ட் போகக்கூடாதுன்னு டேட்டா சென்டர் பார்க்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் வந்து நிறைய பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி டேட்டா சென்டர்ஸை பில்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபிஸ்கல் அண்ட் நான் ஃபிஸ்கல் ரிலேட்டடாக இன்சென்டிவ்ஸை வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலீஸ் பண்ண டிராஃப்ட் டேட்டா சென்டர் பாலிசிலையும் வந்து டேட்டா லோக்கலைசேஷனை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அடுத்து ரிலையன்ஸ் ரீட்டைல் ரிலேட்டடாக ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது ஆக்சுவலாக இது வந்து பியூர் ரிலையன்ஸ் ரீட்டைலோட அப்டேட் இல்லை, ஃபியூச்சர் ரீட்டைல் அண்ட் அமேசானோட இஷ்யூ ரிலேட்டடான அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் ரீட்டைல் அண்ட் அமேசானோட இஷ்யூ வந்து இவங்களோட 2 பேரோட இஷ்யூ மட்டும் இல்லை, இவங்களோட இஷ்யூ அவுட்கம் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலையும் இம்பாக்ட் பண்ணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டோட சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் அண்ட் ஃபியூச்சர் ரீட்டைலோட டீலை வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அகைன்ஸ்டாக அப்பீல் பண்ணப்போ டெல்லி ஹைகோர்ட்டோட 2 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து இந்த ஸ்டேட்டஸ்கோவை லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அமேசான் அண்ட் ஃபியூச்சர் கூப்பனோட அக்ரிமெண்ட்டில் வந்து ஃபியூச்சர் ரீட்டைல் ஒரு பார்ட்டியாகவே இல்லை. அண்ட் அதே போல் ஃபியூச்சர் ரீட்டைல் அண்ட் ரிலையன்ஸ் ரீட்டைலோட டீலில் வந்து அமேசான் ஒரு பார்ட்டியாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதனால் அமேசான் வந்து
ஃபியூச்சர் ரீட்டைல் அண்ட் ரிலையன்ஸ் ரீட்டைலோட டீலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதில் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிற ரிக்வெஸ்ட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து அமேசான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் அண்ட் ஃபியூச்சர் ரீட்டைலோட டீலில் வந்து ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணலாமா இல்லை லிஃப்ட் பண்ணலாமான்றதை நாங்கள் வந்து இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது வரைக்கும் NCLT அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து அவங்களோட ப்ராசஸ் அண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போத்துக்கு ரிலையன்ஸ் ரீட்டைல் அண்ட் ஃபியூச்சர் ரீட்டைலுக்கு வந்து NCLT அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிடும். அண்ட் அதே போல் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கும் வைக்கிறதுக்கு NCLT கிட்ட வந்து ஃபியூச்சர் ரீட்டைல் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக NCLT எல்லாமே ப்ரொசீட் பண்ணலாம், ஆனால் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேஸை அடுத்து 3 வீக்ஸ் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங்கில் வரும். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.